ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 63 அற்புத வரலாறு என்ற அழகிய இனிய தொடரில் ஞானசம்பந்தரை பேசிக்கொண்டிருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் திருவோத்தூர் சென்று அங்கு ஆண்பனையை கொலையின செய்த அற்புதத்திற்கு பின்னே அங்கிருந்து புறப்பட்டு தொண்டை நாட்டு பயணமாக செல்கிறார். திருவோத்தூர் விட்டு திருமாகரல் குரங்கனில் முட்டம், குரங்கும் அணிலும் வழிபட்ட தலம் குரங்கு அணில் முட்டம். திருவேகம்பம், கச்சிநெறி காரைக்காடு. திருவேகம்பம்னா காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். கச்சிநெறி காரைக்காடு அதுவும் காஞ்சிபுரத்தில் உள்ளது தான். திருக்கச்சி அதுவும் காஞ்சிபுரம் தான். அநேக தங்காவதம், திருக்கச்சி மேற்றளி, அநேக தங்காவதமும் கச்சி மேற்றளியும் எல்லாமே காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கோயில்கள் தான். திருமார்பேறு என பணிந்து திருவல்லம், திரு இளம்பயம் கோட்டூர், திருவிற்கோலம் மனம் கொண்டு திரு ஊரல் பார்த்து திருவாலங்காட்டை அடைவார். வணங்கிய மூத்த திருப்பதிகம் தந்த அம்மை காரைக்காலரும் வலிந்தே தலைநடந்த நிலை எண்ணி தலம் செல்லாது அருகுல ஓர் இரவு தங்கி ஓய்வு கொள்வார். காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்த திருத்தலம் ஆயிற்றே திருவாலங்காடு என்று எண்ணி அதுக்குள்ளே போக மாட்டேன், ஏன்னா இவருக்கு தலையால் நடக்க முடியாது, அவர் தலையால் நடந்த பதியாயிற்றே என்று எண்ணி இவர் கால் அங்கே படுமேன்னு அஞ்சி பக்கத்தில் உள்ள ஊரில் தங்குறார். அங்கே தங்குன உடனே இறைவனுக்கு ஒரு மனக்கலக்கம், ஐயோ இவர் அங்கே வராமல் போயிடுவாரோ ஆலங்காட்டுக்குள்ளேன்னு ஒரு வருத்தம். இவருடைய கனவுல என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ராத்திரிலே பிள்ளை எந்திரிச்சு உட்காந்து ஒரு பதிகம் பாட ஆரம்பிக்கிறார். காலம் சிறப்பென்று அவ்விரவே எழுந்து மெய்யுருகி தவித்து ஞாலத்து சிறந்தானை துஞ்ச வருவாரும் எனச் சொல்லி சீலம் சேர் அடியருடன் பொழுதுவர துதித்து மேற்செல்வர். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும் உனை வஞ்சப்படுத்த ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனோர் ஆலங்காட்டு எம் அடிகளே. சாந்தம் கமல மருகில் அன்பை ஞானசம்பந்தன் ஆந்தன் பழையனோர் ஆலங்காட்டு எம் அடிகளை வேந்தன் அருளாலே விரித்த பாடல் இவை வல்லார் சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாகச் சேர்வாரே. அவ்வளோதான். ஆலங்காட்டை முடிச்சுட்டு தொண்டை மண்டலத்து கோயில்கள் எல்லாம் பார்க்குறார். தலங்களென திருப்பாச்சூர், திருவெண்பாக்கம், திருக்காரிக்கரை மலைகள் சூழ் காலத்தி வர எதிராகும் அடியரெல்லாம் தலைவணங்க காலத்தில் இவருக்கு அடியார்கள் கூட்டம் அப்படியே வரவேற்று ஆர்ப்பரிக்கிறார்கள். அங்கே பாடுறார் ஒரு பாட்டு, ஒரு பதியம். வானவர்கள் தானவர்கள் என்ற பதியத்தால் நிலைத்த கண்ணப்பர் கண் தந்த சிறப்பை கவிதை எனச் செய்வார். வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மா கடல் விடந்தான் அமுது செய்து அருள் புரிந்த சிவன் மேவுமலை. வானவர்களும் தேவர்களும் அசுரர்களும் வாதைப்படுறாங்களாம். எப்போ பார்க்கடலில் விஷம் வந்தது, அந்த விஷத்தை வாங்கி தின்று தொண்டையில் தரித்தவனே, கண்டத்தில் தரித்தவனே தானமுது செய்து அருள் புரிந்த சிவன் மேவும் மலை தன்னில் அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த மலை தன்னில் ஏனம் இன மானினோடு கிள்ளை தினை கொள்ள. ஏனம்னா பன்றி, இளமானுன்னா மானு, கிள்ளைன்னா கிளிகள். இதெல்லாம் திணைத்தோட்டத்தில் திணை புனத்தில் அவஸ்தப்படுத்துது. அந்த பன்றி கீழே தோண்டுது, மான்கள் அந்த இலையை கடிக்குது, கிள்ளைகள் அந்த அந்த காய்த்த திணையை கொத்தி கொண்டு போகிறது. இதெல்லாம் ஏனம் இன மானினோடு கிள்ளை திணை கொள்ள எழிலார் கவனினால் கவன் வீசி பெண்களெல்லாம் துரத்துறாங்க.
இது அந்தைய காலத்தில் அழகான காட்சிகள் இதெல்லாம். வள்ளி திணைப்போடும் காத்தாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கவன் வீசி ஆலோலம் ஆலோலம் என்று பாடுகிற பாட்டு, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம பண்பாட்டோடு சேர்ந்த அழகிய காட்சிகள். இந்த காட்சிகளெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஏன்னா நான் காட்சிகளை மறக்கிறது இல்லை, தெரிஞ்சிக்கவே இல்லை. எழிலார் கவனினால் காணவர்தம் மாமகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே. பெண்கள், அந்த வேட்டுவர் கோல மங்கைகள் எல்லாரும் அந்த கவன் வீசுகின்ற காட்சி நிறைந்த காலத்தி மலையே அப்படின்னு பாடுறார். அன்புரு கண்ணப்பர் அருளிய மலை நோக்கி தன் புனல் தங்கு பொன்முகலி ஆறு கண்டு. பொன்முகலி ஆறு என்ன அர்த்தம் பாருங்க, பொன்முகலி. அன்புரு கண்ணப்பர் அருளிய மலை நோக்கி தன் புனல் தங்கு பொன்முகலி ஆறு கண்டு. பொன்முகலி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அழகான தமிழ் பெயர் தெரியுமா? பொன்னா தங்கம், முகலினா தங்கம் போன்ற முகத்தை கொண்டவளாம் அந்த ஆறு. அந்த ஆறின் முகத்தை பார்க்கும்போது தங்க கலரில் அந்த சூரியன் காலையில் உதிச்சு வரும்போது தகதக தகதகன்னு அந்த ஆறு சலசலத்து போகிறது பாருங்கள். அதை பார்க்கும்போது தங்க முகமுடைய ஒரு பெண்ணாளை பார்க்கின்ற ஒரு இன்பமும் ஒரு சுகமும் நமக்கு ஏற்படுகிறது. இதுதான் செய்தி. இப்படித்தான் பேரை வச்சாங்க இந்த தமிழர்கள். இன்றைக்கு பெயர் வைப்பதற்கு என்னன்னு யோசனை பண்ணுற மாதிரியாக ஆயிப்போச்சு. அன்புரு கண்ணப்பர் அருளிய மலை நோக்கி தன் புனல் தங்கு பொன்முகலி ஆறு கண்டு அகமகிழ நன் திரு மடமொன்றில் நாட்கழித்தே அங்கிருந்தே தன் திரு வாய்பொழிய திருக்கோகர்ணம். அங்கிருந்த காலத்தில் இருந்த திருக்கோகர்ணத்தை பாடுறாரு, திருப்பருப்பதத்தை பாடுறாரு. திருப்பருப்பதம்னா எது? ஸ்ரீசைலம், இன்றைய ஸ்ரீசைலம். பருப்பதம்னா பர்வதம் என்பதனுடைய தமிழாக்கம் தான் பருப்பதம். பர்வதம்ங்கிறது ஒரு வடமொழி சொல்லுன்னு வச்சுக்கிட்டா அது அப்படியே தமிழில் பருப்பதம் என்று சொன்னார்கள். அதுக்கும் நல்ல தமிழ் என்னன்னா அசலம் என்றால் மலை. ஸ்ரீசைலம் அழகிய மலை, அதுதான் இன்றைய ஸ்ரீசைலம். அந்த அசலம்ங்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்னு உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். தண்ணீருக்கு வடமொழியில் ஜலம் அப்படிம்பாங்க. ஜலம் என்பது வடமொழி சொல் அல்ல, அழகிய தமிழ் சொல். தண்ணீர் எப்படி பாய்கிறது சத்தம் போட்டுக்கிட்டு சல 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 சலன்னு போகுது. சல சல என்று பாடுவதால் என்று செல்வதால் தண்ணீருக்கு சலம் என்று பெயர். சலம் அப்படிங்கிறது போய்கொண்டே இருப்பது. இது போய்கொண்டே இருப்பது சலம். ஒரே இடத்துல இருப்பது எதுக்கு எதிர்ப்பதம் அசலம், அதான் மலை. புரிஞ்சுதா? சலசல என்று ஓடிக்கொண்டே இருப்பது தண்ணீர். அதற்கு எதிர்ப்பகம் ஓடாதது எது? மலை. அது அசலம். அசலம் என்பது அழகிய தமிழ் சொல், சலம் என்பது அழகிய தமிழ் சொல். அந்த சலம்தான் நாளடைவில் ஜலம்னு ஆகிப்போச்சு. இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள். அந்த காலத்தில் இருந்தே இவர் பாடுறார். எங்கெல்லாம் பாடுறாரு? இந்திர நீல பருப்பதம்னு ஒரு ஊர், அதை பாடுறாரு. திருக்கேதாரத்தை பாடுறாரு. காலத்தை விட்டு அங்கேருந்து திருப்பருப்பதத்தை பாடுறார். அதாவது இன்றைய ஸ்ரீ சைலத்தை பாடுகிறார். காலத்தை விட்டு அப்படியே திரும்பி வரார். அந்த வழியில் திருவேற்காடை பார்க்குறார். திருவேற்காடு யாருடைய ஊர்? மூர்த்தி நாயனாருடைய அவதார தலம். சூதாடியே அடியார்களுக்கு அமுது செய்தாரே மூர்த்தி நாயனார், அவர் பிறந்த தலம் திருவேற்காடு. அதை முடிச்சுட்டு எங்கள் ஊர் வலிதாயத்துக்கு வரார். வலிதாயம் வருகிறார். வலிதாயம் புகழ் விஞ்ச வந்த பிள்ளை தந்த பாடல் கேட்போமா? பத்தரோடு பலரும் பொலி அம்மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர்தாம் தொழுது ஏத்த
அங்கே வந்து வணங்குறாங்களாம். பக்தரோடு பலரும் வந்து வணங்குற இடம் வலிதாயம்ங்கிறார். புனல் தூவி பக்தரோடு பலரும் பொலி மலர் அங்கே புனல் தூவி, பொலிகின்ற அழகுள்ள மலரையும் அழகான நீரையும் வச்சு, அதாவது நீரோடு மலர் சுமந்து ஏத்தி என்பார் நாவுக்கரசு பெருமான். நீரோடு மலர் சுமந்து ஏத்தி, அதாவது இல்லாதவருக்கு நீரும் மலரும் போதும், வேறு ஒன்றும் வேணாம். பெரிதாக அபிஷேகம், ஆடம்பரம், அலங்காரம், ஆடை, அழகு எல்லாமே அன்புக்கு பின்னால் தான் எல்லாம். ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுது ஏத்த. ஒத்த சொல்லின்னா என்ன? எல்லாரும் ஒன்றையே சொல்லுவாங்க, சிவசிவா சிவசிவான்னு ஒத்த சொல்லி. இப்போ நீங்கள் வெளி மதங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து அங்கே நமாஸ் பண்ணுவாங்க, அது நமாஸ். கிறிஸ்தவர் கோயிலில் மாஸ்னா கூட்டம், மாஸை வந்து பண்ணுவாங்க, அது மாஸ். என்ன ஒரு பொருத்தம் பாருங்கள், மொத்தமாக கிறிஸ்தவ கோயிலில் நடக்கிறதுக்கு பேர் மாசு, மசூதிகளில் நடக்கிறதுக்கு பேர் நமாஸ். நாம் இதெல்லாம் செய்யலை, அது நமக்கு மாசு. ஒத்த சொல்லி டிசிப்ளின் வேணும், வழிபாட்டிலையும் ஒரு ஒழுங்குமுறை வேண்டும். ஒத்த சொல்லி ஒன்றையே சொல்கிறாங்க. ஒன்றையே சொல்கிறதுனா ஒரே வார்த்தை மட்டும்னு அர்த்தம் இல்லை, எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒத்த சொல்லி உலகத்தவர்தாம் தொழுது ஏத்தனா வழிபடுதல். உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான். சென்னினா தலை, உயர் சென்னி அழகிய உயர்ந்த சென்னியில். சென்னிங்கிறது தலையில் மேலே இருக்குது, உடம்புக்கு மேலே இருக்குது, அதனால் உயர் சென்னி அல்ல. அது உலகத்தவரெல்லாம் ஏற்றுகின்ற ஒரு உயரத்தில், புகழ் உயரத்தில் இருக்கின்ற சென்னியாக இருப்பதால், தலையாக இருப்பதால் அது உயர் சென்னின்னார். அதில் எதை வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர்? பூவா? அது உயர் சென்னி. ஆனால் அங்கே எவ்வளவு பெரிய சிறந்த பூவை வைக்கணும்? மத்தம் வைத்த பெருமான். மத்தம்னா ஊமத்தம் பூ. குப்பையிலையும் கூளத்துலேயும் ரோட்டோரத்துலேயும் குளத்தோரத்துலேயும் யாரும் தொடாத, அதோடைய காய் பார்த்தீங்களா, முள்ளாக இன்றைய கரோனா காய் மாதிரி இருக்கும். அந்த ஊமத்தம்பூவை தன்னுடைய தலையில் சூடியிருக்கிறார் சிவபெருமான். யாருக்குமே உதவாது என்று சொல்வதையெல்லாம் தான் எடுத்துக்கொள்வார். உதவுகிற பொருளெல்லாம் மற்றவருக்கு, உலகத்தாருக்கு. உதவாத விஷம் தனக்கு. உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம். வேற எங்கேயும் போக மாட்டாரா, இங்கேயே இருப்பாரா. பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியார். அந்த பெருமானின் மீது சித்தம் மனதை வைத்த அடியார் அவர் மேல் அடையா மற்ற இடர் நோயே. அந்த பெருமானை நினைப்பவர்களுக்கு அடையாது இடர் நோய். இதெல்லாம் இடர்னா துன்பம். இந்த கரோனாவால் நாம் படுகின்ற துன்பம் இடர். கொரோனாவினால் படுகின்ற துன்பம், எத்தனை பேர் கரோனா, எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் படுறாங்க, அதுவும் வராதுங்கிறார். சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையா மற்ற இடர் நோயே. கரோனாவும் வராது, கரோனாவும் ஒளிந்து போய்விடும், கரோனாவினால் ஏற்பட்ட துன்பங்களும் ஒளிந்து போய்விடும் அப்படிங்கிறார். வண்டு நகரும் மனமல்கிய. வண்டுகள் அப்படியே, ஏன்னா எங்கெல்லாம் ஜன நடமாட்டம் அதிகம் இல்லையோ, எங்கெல்லாம் அழகு அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் வண்டுகள் ரீங்காரமிடும். வண்டு வரும் மனமல்கிய சோலை வளரும் வலிதாயத்து. வளரும் வலிதாயம் உண்மை. இங்கே பக்கத்தில் டிவிஸ் வந்தது, வலிதாயத்தில் 2000 ரூபாய்க்கு கிரவுண்டு விற்றுக்கிட்டு இருந்தது, இன்றைக்கி 2 கோடி ரூபா. அப்போ வளரும் வலிதாயம்ங்கிறது ஞானசம்பந்தன் 7ஆவது நூற்றாண்டில் பாடினது, இந்த 20ஆம் நூற்றாண்டில் சரியாக நடந்தது. அண்டவாணன் அடி உள்குதலால் அருள் மாலை தமிழாக கண்டல் வைகு கடற்காளியுள் ஞானசம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி இசைபாட வல்லார் குளிர்வானத்து உறைவாரே. அந்த 10 பாடல்களையும் படிக்கிறவங்க அழகான வானத்து சம்பந்தம் கொள்வார்கள் என்று பாடுறாரு.
ஞானசம்பந்தன் வலிதாயத்தை இப்படி பாடிட்டு வலிதாயம் விட்டு புறப்படுவாரும் திரு ஒற்றியூர் தங்கி திருவளர் பொற்றீசர் தோற்றத்தில் மயங்கி வழிபடுவார். இங்கேருந்து திரு ஒற்றியூர் போகிறார். எல்லாமே கால்நடை. இவர் மட்டும் சிவிகையில் போவார். அந்த காலத்தில் இவரை பல்லக்கு தூக்குறவங்க எல்லாமே கால்நடையாக போவாங்க. ஒரு 1000 பேர் 2000 பேர் இவருக்கு பின்னால் போய்கிட்டே இருப்பாங்க. அடியர் கூட்டம் சிவ சிவ சங்கர சங்கர நம சிவாய நம சிவாய சம்பந்தர் வாழ்க பரசமய கோளரி வாழ்க என்றெல்லாம் சொல்லி அழகான எக்காலம் ஓலமிட சின்னங்கள் முன்னே செல்ல ஞானசம்பந்தர் திரு ஒற்றியூர் போகிறார். இந்த ஒற்றியூரில் போய் தங்கி இருக்கிறார். அந்த ஒற்றியூர் போகும்போது இவர் ஒற்றியூருக்கு வந்தாருங்கிற செய்தி மயிலாப்பூரில் ஒரு செட்டியாருக்கு தெரியுது. அந்த செட்டியார் பெயர் சிவநேச செட்டியார். களம் கொண்டு வணிகம் செய்யும் பெரு வணிகர். கப்பலில் வியாபாரம் பண்ணுறார். களம் கொண்டு வியாபாரம் செஞ்சு களமாக தனம் சேர்த்தவர். களமானா பாத்திரமாக பணம் சேர்த்தவர். ஆனால் அவர் மனத்திலும் ஒரு களங்கம். என்னென்னா 7 வயது பெண், அழகான ஒரு பெண் அவருக்கு இருந்தாள். அந்த பெண்ணினுடைய அழகை சேக்கிழார் பெருமான் என்ன அழகாக வர்ணிக்கிறார் தெரியுமா? அவர் பெண்களை எல்லாம் அதிகமாக வர்ணிக்காத ஆள். 7 வயது குழந்தை தானேன்னு சொல்லிட்டு கிடைச்சதடா சான்ஸ்ன்னு வர்ணிக்கிறார். அதை நான் அப்படியே கையாளாமல் என்னுடைய கற்பனையையும் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கடையிலேருந்து அரிசியை வாங்கி நாம் தோசை சுடுறோம் இல்லையா, அதே மாதிரி கடையிலேருந்து மாவை வாங்கி தோசை சுடுறோம், சட்னி நாம் அரைச்சிக்கிறோம். அதே மாதிரியான ஒரு அழகான ஒரு பாடலை நான் தருகிறேன். மான் ஒத்த மருள்விழி, மான் ஒத்த மருள்விழி. அந்த மான் இருக்குது பாருங்கள், அது அப்படி ஒரு இடத்துல நிற்காது, கண்ணும் அப்படியே மருண்ட விழி. அது ஒரு அழகு. பெண்களுக்கு அந்த மருண்ட தன்மை இருக்கணும், அதுதான் அழகு. நிமிர்ந்த தன்மை இருந்தால் அது அழகு அல்ல. புலியை போல் சிங்கத்தை போல் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நல்லாவா இருக்கும்? அது மானொத்த மருள் விழி.